வவுப்பு காசி என்று கண்கட்டு ஊத்துண்ட காசி அறவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வத்தை, கல்வி செல்வத்தை வியாபாரமாக்கி அதிலிருந்து பணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு கேள்வி கணக்கு இல்லையா? திடீரென்று மாதிரி உங்களோட புத்தி அல்லாஹ் மந்தமாக்கினா நீங்க எவ்வளவு செலவழிக்கணும் தெரியுமா? சில இடங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு 300 ரூபாய், சில இடங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு 500 ரூபாய். என்னடா நீங்க பண்ற வியாபாரம்? பாடசாலையில் ஆரம்பிக்கிற அந்த அழக பின்னேற வகுப்புகள்ல அதிக கட்டணத்தை அறவீடு செய்து கொண்டுதான் அந்த அழக முடிக்கீங்க. அப்படி இல்லாட்டி பாடசாலையில உங்களோட வகுப்புக்கு வராத பிள்ளைகளை, உங்ககிட்ட அதிக கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளை ஒரு எதிரிய மாதிரி நடத்துறீங்க. நீ ஏன் வகுப்புக்கு வரல? நீ வகுப்புக்கு வந்தா தான் உனக்கு பாடம் வழங்கும் என்று சொல்றீங்க. கடை திறந்து வச்சிருக்கீங்க. எப்படி கடை திறந்து வச்சிருக்கீங்க? கலர் கலரா பேப்பர் விக்கிற கடை. இன்னும் கொஞ்சம் பேரு ஸ்பெஷல் கிளாஸ் செய்றாங்களாம். வீட்டு 12 மணி 1 மணி 11 மணி நான் ஒருத்தனை கூட்டிக்கு அந்த வீட்டுக்குள்ள கதவை அடைச்சு வச்சு போட்டு உமாவும் இல்ல வாப்பாவும் இல்ல பிள்ளைகளை படிக்க விடுறா. பெருமைக்கு மாவிடிக்கிற இவட நினைப்புல விஞ்ஞான பாடத்தை சேவர், கணித பாடத்தை சேவர், வானத்துல இந்த உளுந்தாக்கள் மாதிரி எத்தனை படிப்பு கடை, உடுப்பு கடை, இறைச்சி கடை, சில்லறை கடை மாதிரி இன்னைக்கு ரோட்டில் ஒரு படிப்பு கடை. விஞ்ஞான பாடத்துக்கு ஒரு விலை, கணித பாடத்துக்கு ஒரு விலை, ஆங்கில பாடத்துக்கு ஒரு விலை, மிகவும் கவலையான ஒரு விடயம் இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு விலை வச்சிருக்கீங்க. இப்படியோ கல்வியை வியாபாரமாக்கி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். வகுப்பு காசி வகுப்பு நடத்தி உழைக்கிறங்கிற விஷயம் பின்னேற வகுப்புகள், இரவு நேர வகுப்புகள் காலங்காலமா நம்ம சமுதாயத்துல நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஏழை மாணவர்கள் நிலைமை மிச்சம் மோசமா இருக்கு. 3-4 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு ஏழை கூலி தொழிலாளி அந்த 3-4 பிள்ளைகளுக்கும் வகுப்பு காசு கொடுக்க இயலாம மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் வேலை செய்யும் பெற்றோர்கள் கூட மாசம் உழைக்கிற காசில 4 புள்ள 5 புள்ள 3 புள்ளட வகுப்பு காசு கட்டி அவங்களோட வாழ்க்கை, ஆயுள் காலம், சந்தோஷம் எல்லாமே வெளிநாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த வகுப்பு காசிக்கும் பின்னேற வகுப்புகளுக்கும் இந்த கல்வி அமைச்சும் உரிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இன்னைக்கு வரைக்கும் என்ன நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? கடந்த காலத்தில் ஒரு பிள்ளை வகுப்பு காசி கொடுக்க இயலாம தற்கொலை செஞ்ச வரலாறுகளும் இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் சிந்தியுங்கள். இன்னைக்கு 4-5 ஆம்புல இருக்கிற வீட்டை உழைச்சா அந்த உழைப்பு கறி வாங்கி சாப்பாடாக்குறதுக்கே போதாம இருக்கு. எத்தனை படிப்பு கடை, உடுப்பு கடை, இறைச்சி கடை, சில்லறை கடை மாதிரி இன்னைக்கு ரோட்டில் ஒரு படிப்பு கடை. விஞ்ஞான பாடத்துக்கு ஒரு விலை, கணித பாடத்துக்கு ஒரு விலை, ஆங்கில பாடத்துக்கு ஒரு விலை, மிகவும் கவலையான ஒரு விடயம் இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு விலை வச்சிருக்கீங்க. இப்படியோ கல்வியை வியாபாரமாக்கி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களோட வியாபாரத்தில் விற்பனையாளர்களாக வரும் மாணவர்கள் அதிக காசை செலவு செஞ்சு உங்கள்ட்ட இருந்து படிச்சு நாளைக்கு அவர்களும் ஆசிரியர் துறையை தெரிவு செஞ்சா அவங்க செலவழிச்சிட்டு அவங்க உழைக்கணுங்கிற நோக்கம் வரும். இதே போன்று அன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய ஏழை மாணவர்கள்ட்ட அதிக கட்டணத்தை அறவீடு செஞ்சு வகுப்பு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படியோ போய்கிட்டு இருந்தா ஏழை மாணவர்கள்ல ஒரு கூலி தொழிலாளிய பிள்ளைகள படிப்பு கேள்விக்குறியாயிரும். இன்னைக்கு நம்ம சமூகம் இருக்கிற நிலைமை பொருளாதார நெருக்கடி, படிப்பு இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல. எதிர்காலத்துல நம்ம சமூகத்துல வெற்றி படிப்புல மட்டும்தான் இருக்கு. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இலவச கல்வி திட்டம்ங்கிறத உண்மையாகவே இலவசமாக்கணும். இல்லை என்றால் குறைந்த கட்டணம் அறவீடு செய்யப்பட்டு சில வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். எத்தனையோ சேர்மாறு நீங்க உங்களோட அழகுகளை பாடசாலையில் ஆரம்பிக்கீங்க. பாடசாலையில் ஆரம்பிக்கிற அந்த அழக பின்னேற வகுப்புகள்ல அதிக கட்டணத்தை அறவீடு செய்து கொண்டுதான் அந்த அழக முடிக்கீங்க. அப்படி இல்லாட்டி பாடசாலையில உங்களோட வகுப்புக்கு வராத பிள்ளைகளை, உங்ககிட்ட அதிக கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளை ஒரு எதிரிய மாதிரி நடத்துறீங்க. நீ ஏன் வகுப்புக்கு வரல? நீ வகுப்புக்கு வந்தா தான் உனக்கு பாடம் வழங்கும் என்று சொல்றீங்க. கடை திறந்து வச்சிருக்கீங்க. எப்படி கடை திறந்து வச்சிருக்கீங்க? கலர் கலரா பேப்பர் விக்கிற கடை. நீங்க பாடசாலைகள்ல பயிற்சிகள் கொடுத்தா அந்த பயிற்சிகளுக்கு உங்களோட கடையில சாமான் வாங்கி செய்யற அளவுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்துறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்க அதிக கட்டணம் வாங்கி 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 ஏழை மாணவர்களை படிக்க விடாம தடுத்து வைக்கிறதால நாளைக்கு அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகி நிக்க போகுது. அவங்களோட குடும்பத்தை பாக்குறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாம போகுது. உங்களோட குடும்பத்தை மட்டும், உங்களோட உழைப்பை மட்டும் நீங்க பாத்துக்கிறதா எதிர்கால சந்ததியினருங்கிற ஒன்றே இந்த சமூகத்துக்கு இல்லாம போகுது. அன்றொரு காலம் இருந்துச்சு. ஆசிரியர்கள், எங்களுக்கு கற்பித்து தந்த ஆசிரியர்கள் கட்டணங்களை மாணவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. மாணவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாணவர்களின் கற்கை விடயங்களை மட்டும் அவர்கள் அவதானம் எடுத்து அவர்களின் பிள்ளைகளை போன்று, அவர்கள் பெற்ற பிள்ளைகளை போன்று மாணவர்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். பல மேதாவிகளை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அவங்களை நம்பி பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு கூட எப்படியாப்பட்ட சுற்றுலாக்கும் அனுப்பலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் இல்ல, சிலர், எத்தனையோ சிறந்த ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா சிலர், அதிகமானவர்கள் செய்கிற வேலை பாலியல் துஷ்பிரயோகம். பாடசாலை நேரங்கள்ல கூட பாலியல் துஷ்பிரயோகம். பாடசாலைக்கு நீங்க ஏன் போறீங்க? பின்னேற வகுப்புகள்ல தான் உங்களோட கற்பித்தல் நடவடிக்கை அனைத்தையும் நீங்க செய்றீங்க. அப்ப பாடசாலை நேரங்கள்ல உங்களோட சொந்த வியாபாரங்கள், உங்களோட கடை செய்யறது சம்பந்தமானது, வயல் செய்யறது சம்பந்தமானது, உங்களோட பிசினஸ் எல்லாத்தையும், அது சம்பந்தமான தொலைபேசி அழைப்புகள் எல்லாத்தையும் நீங்க பாடசாலைக்குள்ள இருந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மாற்றம் வேண்டும். மாற்றத்தை எதிர்பார்த்துத்தான் புதிய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த அரசாங்கம் கல்வி சம்பந்தமான விடயங்களில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? தயவு செய்து நீங்கள் அனைவரும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். எத்தனைக்கு பொறுத்து போற இந்த ஆசிரியர்கள் மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று ஏழை மாணவர்களுக்கிட்ட அதிக கட்டணத்தை அறவீடு செஞ்சு நீங்க கார்லையும் ஆடம்பரமான வாகனங்களையும் பயணம் செய்றீங்க. ஆனா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. 100% மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை தொடங்குகிறார்கள். அதில் 70% மாணவர்கள் இடையிலேயே காணாமல் போகிறார்கள். என்ன காரணங்களுக்காக காணாமல் போகிறார்கள்? அதிக வகுப்பு காசி, அதிக கட்டணம் செலுத்த முடியாமல் காணாமல் போகிறார்கள். பாடசாலைக்குள் நீங்கள் ஏற்படுத்தும் ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளால் காணாமல் போகிறார்கள். போதைக்கு அடிமையாவதால் காணாமல் போகிறார்கள். குடும்பங்கள் பார்த்து, உம்மா வாப்பட முகம் பார்த்து நீங்க கற்றுக் கொடுக்கிறதாலையும் உங்களோட கேவலமான செயற்பாடுகளாலையும் காணாமல் போகிறார்கள். தேவையில்லாத விமர்சனங்களால் காணாமல் போகிறார்கள். ஆசிரியர்கள் வழங்கும் அதிகமான தண்டனைகளால் காணாமல் போகிறார்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் இருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளால் காணாமல் போகிறார்கள். அதன் பழிவாங்கலால் காணாமல் போகிறார்கள். உம்மா வாப்பாக்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையால் காணாமல் போகிறார்கள். ஆசிரியர் சமுதாயத்தில் எத்தனையோ சிறந்த
சிறந்த ஆசிரியர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் இப்படி சில ஆசிரியர்கள் பணத்தாசை பிடித்த பேய்கள் செய்யும் வேலைகளால் அவர்கள் கூட தலை குனிந்து வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல தான் ஆசிரியராக வேண்டும் என்பது மாணவர்கள் கற்கும் காலத்திலேயே அவர்களின் மனதில் ஒரு லட்சியமாக ஆசையாக இருந்தது. அதை ஒரு சேவையாக செய்வதற்கு இப்ப ஆசிரியரான உழைக்கலாம், அதிகமாக வகுப்பு காசி வாங்கலாம், இன்னும் சில மனநோயாளிகள், காம கொடூரர்கள் ஆசிரியரான பாலியல் துஷ்பிரயோகம் செய்யலாம், பொம்பளை பிள்ளைகளை நாசமாக்கலாம் ஒரே நோக்கத்திற்காக தாங்கள் கற்று ஆசிரியர் துறையை தேர்வு செய்து வருகிறார்கள். பிள்ளைகளை உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. எந்த ஊர்ல பார்த்தாலும் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செஞ்ச ஆசிரியர்கள் வெக்கமா இருக்கு. உங்களுக்கு கேவலமா இல்லையா? அந்த பிள்ளைகள பாப்பாட வயசு உங்களுக்கு அப்படி இருந்துகிட்டு எந்த கண்ணோட்டத்துல நீங்க அந்த பிள்ளைகளை பாக்கீங்க? இப்படி ஒரு சில நீங்க செய்யற வேலையால சிறந்த ஆசிரியர்களுக்கும் தங்களை ஆசிரியர் என்று அடையாளப்படுத்துவதற்கு வெக்கமாக இருக்கின்றது. தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். அதுக்கு முதலாவது சிறந்த ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்கணும். 12 மணி மட்டுக்கு குமரு பிள்ளைகளை வச்சு கதவை அடைச்சிக்கிட்டு என்னடா கிளாஸ், இன்னும் கொஞ்சம் பேரு ஸ்பெஷல் கிளாஸ் செய்யறாங்களாம். வீட்டு 12 மணி 1 மணி 11 மணி நான் ஒருத்தனை கூட்டிக்கு அந்த வீட்டுக்குள்ள கதவை அடைச்சி வச்சு போட்டு உமாவும் இல்ல வாப்பாவும் இல்ல பிள்ளைகளை படிக்க விடுறா. பெருமைக்கு மாவடிக்கிற இவட நினைப்புல விஞ்ஞான பாடத்தை செய்வர், கணித பாடத்தை செய்வர், வானத்தில இந்த உளுந்தாக்கள் மாதிரி சைக்கோ நாய்கள், காம கொடூரன்கள் அந்த பேரில் உலாத்தி திட்டானுகள் ஒரு சில ஆட்கள். அவங்களை இனம் காணுங்க. உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறாதீங்க. படிப்புண்டு வந்தா உங்களுக்கு ஹராமும் ஹலால் ஆகுது. உங்களோட அறிவை நீங்க எங்க கபட்ல வச்சு பூட்டி வச்சிருக்கீங்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இலவச கல்வி திட்டத்தை நம்பி ஏழை மாணவர்கள் இருக்கின்றார்கள். உங்களோட பெருமைக்கு ஒரு சில காசிக்காராக்கள் பெற்றோர்கள் மாவடிக்கிறதால ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். பாடசாலைகளில், அரசு பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கி கிடக்கின்றது. அந்த பாடசாலை எல்லாம் என்னத்துக்கு பயன்படுகிறது என்று தெரியுமா? சுற்றுலா போறதுக்கும் பிள்ளைகளை காசியில ஊரை சுத்தி பாக்குறதுக்கும் அந்த ஸ்கூல் பயன்படுது. அப்படி ஒரு ஸ்கூல் தேவையா? ஆசிரியர் துறைக்கு ஒரு சம்பளம் தேவையா? உண்டு. தனியார் நிறுவனங்கள்ல நீங்க உழைக்கிறதா இருந்தா தனியார் என்று சொல்லி நீங்க உங்களோட வேலையை நீங்க ரிசைன் பண்ணிவிட்டு வெளியாகி போகணும். அப்படி இல்ல அரசு வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு மக்கள் வரிப்பணத்தில் இருந்து மாசம் மாசம் சம்பளம் எடுக்கணும்னா இலவச கல்வி திட்டம்ங்கிற பேர்ல இருக்கிறத நீங்க உண்மையாக்கணும். மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும். அப்படி இல்லாத ஆசிரியர்கள் இனம் காணப்பட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இப்ப நாடு ஃபுல்லா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்து அதன் பெறுபொருள் அடிப்படையில் சபையெல்லாம் கூடியிருக்கு. மெம்பர் ஆஃப் பிரதேச சபா எல்லா சபையும் கூடியிருக்கு. உள்ளூராட்சி மன்றங்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கல்வி அமைச்சு, தூங்கிக் கொண்டிருக்கும் கல்வி அமைச்சு படுத்தொழில் மீதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். கல்வி, சுகாதாரம், நிலையான பொருளாதாரம், தொழில் வாய்ப்புகள், கைத்தொழில் முயற்சிகள், இதுல மக்களுக்கு நீங்க உதவி செய்யணும். பாருங்க, கல்வி திட்டங்களை ஊருக்குள்ள கொண்டாங்க, தொழில் பயிற்சி நிலையங்களை ஊருக்குள்ள கொண்டாங்க. பொம்பளை பிள்ளைகள், குமரி பிள்ளைகள் பஸ்ல போறதெல்லாம் மாறா. வசதிக்காரண்ட பிள்ளைகளா? வசதிக்காரண்ட பிள்ளைகள் கார்ல குறைஞ்சது பைக்கிலாவது போகுது கிளாஸ்களுக்கு. 7 பிள்ளைகள், ஒரு கூலி தொழிலாளிய பிள்ளைகள், தந்தை இல்லாத பிள்ளைகள் தான் பஸ்ல போகுது. அந்த பிள்ளைகள் படுற கஷ்டத்தை போய் பாருங்கடா. போதைக்கு அடிமையானவர்கள் வயசு வித்தியாசம் இல்லாம பஸ்ஸுக்குள்ள அந்த பிள்ளைகளை வச்சுக்கு நசிக்காங்க. ஆபாசமான வார்த்தை பிரியவங்களை எனக்கு பேசுறதுக்கு விடுத்த வெக்கமா இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்துக்கு அந்த பிள்ளைகள் பஸ் வழியை சீரழிஞ்சு தெரியுது படிக்கணுங்கிறதுக்காக தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்களும் உங்க ஊருக்குள்ள கொண்டாங்க. இந்த பின்னேற வகுப்புகளுக்கு முதலாவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி நாசமா தம்புவீங்க. உங்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் பேசியிருப்பது பிணந்தின்னி கழுகுகளுக்கு, ஏழை பெற்றோர்களின் ரத்தத்தை உறிஞ்சு குடிப்பவர்களுக்கு, படிப்பதற்கு வசதி இல்லாமல் ஆசைகளை மட்டும் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் மாணவர்களின் கனவை சிதைத்துக் கொண்டோ அதிலிருந்து வரும் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பணந்தின்னி கழுகுகளுக்கு பேசுகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். பின்னேற வகுப்புகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. ஆனா நியாயமான கட்டண மறுவீடு செய்யப்பட்டு வகுப்புகள் முறையாக நடத்தப்பட வேண்டும். பின்னேற வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். உரிய நேரத்துக்குள் அது முடிய வேண்டும். இரவு நேர வகுப்புகள் பேரில் 12 மணி மட்டுக்கு கதவடைச்சு வச்சுக்கிட்டு நடக்கிற பாலியல் சேட்டைகளுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பானவர்கள். அதிக கட்டணம் வசூலிப்பவர்களுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பானவர்கள். நியாயமான நடந்தா நாங்களும் எங்களோட ஆதரவு வழங்குவோம். ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்திடமும் உன்னை கேட்கிறேன். இந்த வார்த்தைகள் இதுல சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் உங்களோட மனசு வந்திருந்தா என்ன தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க. என்னை போன்று விமர்சனம் செய்பவர்களை பழி வாங்குங்கள். ஆனா மாணவர்கள் கல்வியில பழி வாங்கிறாதீங்க. எத்தனை பேர் வந்து இப்படி பேசினாலும், எத்தனை தனவந்தர்கள் வந்து உதவி செஞ்சாலும், அரசாங்கத்தால எந்த தீர்வை கொண்டு வந்தாலும் நீங்க மனம் விரும்பி எல்லா மாணவர்களையும் உங்களோட பிள்ளைகளை போன்று ஏழை மாணவர்களின் கல்வியில் அக்கறை செலுத்தி கற்றுக் கொடுக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் கல்வி ரீதியான மாற்றங்கள் எதுவும் வராது. தயவு செய்து சிந்தியுங்கள்.